Himalaya cotton வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். புதிய கோணத்தில் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கக்கூடிய நடுப்பக்க கட்டுரையை தான் எடுத்திருக்கிறோம். நகுல் சிங் சாவ்னி அவர் தான் எழுதியிருக்கிறார் இந்த நடுப்பக்க கட்டுரையை. இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, வட மாநிலங்களில் ஒய்கிறதா மோடி அலை, இது பற்றி தான் இந்த நடுப்பக்க கட்டுரை பேசுகிறது. இது குறித்து பேசுவதற்காக எழுத்தாளர் சுபகுணராஜன் வந்திருக்கிறார். வணக்கம் திரு சுபகுணராஜன். உத்தரப்பிரதேசத்தில் நகுல் சிங் சாவ்னி அவரும் அவருடைய சகாக்களும் சேர்ந்து நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் மக்களின் கருத்துக்களை கேட்டு அறிந்து தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க. இந்த கட்டுரை எதை பற்றி பேசுதுன்னா, முக்கியமாக 2019 தேர்தலோடு ஒப்பிடுகிற போது எந்த அலையுமே இல்லை அப்படின்னு சொல்லுது இந்த கட்டுரை. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, எனக்கு முதல்ல உத்தரப்பிரதேசம் அதில் நடந்த தேர்தல், அதில் மோடி அலை இல்லைன்ற ஒரு அப்சர்வேஷனை இப்போ முதல் முறையாக ஆங்கில ஊடகங்களில், செய்தி ஊடகங்கள் எப்பயும் ஒரு மாதிரி இருந்திருக்கு, ஆனால் இந்த ஊடக எழுத்துல இது மாதிரியான ஒரு பார்வை எனக்கு தெரிய இந்த தேர்தலினுடைய ஒரு இடத்துல கிரவுண்டடா இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எவர் முதல்ல எடுத்தோன்னா 400 பார் அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அலை இல்லைன்ற அட்மிஷன் இருக்கு பார்த்தீங்களா. அது மோடிக்கா சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த தேர்தலே ஆரம்பிக்கும் போது மோடி கேரண்டின்னு ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை பார்த்த உடனே மொத்த பேச்சும் வந்து ஒரு உண்மையாகவே ஒரு பிளவுவாத பேச்சா மாறி மோடி வந்து ஒரு அலைக்கான மெட்டீரியலாக இல்லாமல் அவரே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாருன்றது தான் என்னுடைய வாதம். ரெண்டு விஷயம், இப்போ மோடி அலை இல்லை, இந்தியா அலையும் இல்லை, இன்னும் குறிப்பாக சொல்றது மந்திர அலையும் இல்லை, ராம் மந்திர அலையும் இல்லை அப்படின்றாங்க. இப்போ இதுதானே சார் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலவே மோடியையும் ராம் மந்திரையும் நம்பி வந்து பிஜேபி இறங்குச்சு. இந்தியா அலைன்றது அலையாக மாறுறதுக்கான ஸ்கோப்பே கம்மி சார். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியாவை முதல்ல இந்தியா கூட்டணியை வந்து நம்ம டீகோட் பண்ணோம்னா, காங்கிரஸ் வந்து ஒரு 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 யூனிஃபையிங் ஃபேக்டராக அதுக்குள்ளே இருக்கே ஒழிஞ்சு அது யூனிஃபை பண்ண முடியாத இடங்களே நிறையா இருக்குது. பெரிய வெஸ்ட்லேயும் இதுலேயும் வந்து ஈஸ்ட்லேயும். அதனால் ஒன்றும் முடியாது. சவுத்தை தவிர, சவுத்தில் கூட கேரளாவில் இல்லை, ஏன்னா அதுதான். அப்போ இது ஒரு இந்தியன்றது இந்தியான்றத அலையா மாறுறதுக்கான மெட்டீரியலே இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து மோடி அலை இல்லாதது தான் நம்ம கவனிக்க வேண்டியது. ஏன்னா இந்தியான்றதே ரீஜனல் சத்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ரீஜனல் அது கட்சிகளினுடைய எதிராக மோடிக்கும் இதுக்கும் எதிரான போராட்டம் தான் இந்த இந்தியா அலைன்றது. இப்போ தமிழ்நாடுன்னா இவர் முதல்வர் ஸ்டாலினுக்கும் அவருக்குமான இது, மம்தாவுக்கும் இவருக்குமா, நவீன் பட்நாயக்கும் மோடிக்குமானது. அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு ராகுலுக்கு எதிரானதுன்ற ஃபேக்டரை வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா இது மாதிரியான சில மாநிலங்களில் வந்து அங்கே வந்து ராஜஸ்தான் மாதிரியான, மத்திய பிரதேஷ் மாதிரியான இடத்துல பார்க்கலாமே ஒழிய யூனிவர்சலாக எல்லா இடத்துலையும் இந்தியா கூட்டணி அப்படி பொருத்தி பார்க்க முடியாது. அதனால அதுக்கு ஒரு அலைன்றது இல்லைன்னு சொல்றது ஒரு சரியான அப்சர்வேஷன் கிடையாது. இங்கதான் பாஜகவுக்கு தான் அலைன்னு ஒன்று பேசணும். உத்தரப்பிரதேசத்தை தான் இவங்க கள ஆய்வுக்கு எடுத்திருக்கிறாங்க. முன்பு அமித்ஷா அவர்கள் அவரோட சிறப்பான சோசியல் இன்ஜினியரிங்கை பரீட்சித்து பார்த்த இடம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஆனா இப்ப அந்த கட்டுரையில் அவர் சொல்லுவது வந்து எல்லா சாதிகள்லையும் இருக்கிற முக்கியமான பிரச்சனை விவசாயம் தான். உத்தரப்பிரதேசத்திலும் ராம் மந்திரோ மோடி அலெல்லாம் இல்லை, உள்ளூர் பிரச்சனை தான் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி விவசாய பிரச்சனையை கையில் எடுக்கிறார். எல்லா சாதி மக்கள் மத்தியிலும் அந்த அதிருப்தி இருக்குன்னு சொல்றதை எப்படி எடுத்து? ஆமா சார், என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முக்கியமா நம்மளுக்கு இந்த ஜியாகிரபியில் ஒரு பிரச்சனை நம்மளுக்கு என்னன்னா, உத்தரப்பிரதேசம்ன்றது வந்து அப்படியே டெல்லியை வளைச்சு இருக்கிற ஒரு மாநிலம் தான். அதாவது டெல்லின்னு நம்ம ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். டெல்லியிலேருந்து 20வது கிலோமீட்டரில் நம்ம ஊர்லேருந்து நகரியில் ஆரம்பிக்கிற ஆந்திரா மாதிரி
உத்தரப்பிரதேசம்ன்றது வந்து அங்கே தான் டெல்லியை சுற்றி இருக்கிறதே வந்து ஒரு பகுதி. அப்போ வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசன்றது, அது மேற்கு உத்தரப்பிரதேசம்ன்றதே இந்த போராட்டத்தினுடைய கண்ணா இருந்தது. இந்த ஐ ஆஃப் த ஸ்டார்ம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நடந்ததே அந்த மேற்கு உத்தரப்பிரதேச மக்கள்னா அங்கே போராட்டத்தில். அது எப்படி வந்து பஞ்சாப் மக்களும் மேற்கு உத்தரப்பிரதேச வேளாண் மக்களும் தான் அங்கே பெரிய 2 வருஷம் போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் முடிஞ்சு நீங்கள் வந்து சட்டத்தை பின்வாங்கிட்டு அந்த குறைந்தபட்ச நிர்ணய விலைன்னு ஒன்று பேசுனீங்க, அதை பற்றி எந்த விதமான இதுவும் இல்லை. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒரு விதமான மூர்க்கமான மறுப்புன்றது இருக்குது. பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு ஜெஸ்ஸஸ் பொலிட்டிக்கலாக வந்து ஜெஸ்ஸஸ் ரொம்ப முக்கியமானது சார். நீங்கள் 10 ரூபா தர்றேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா 8 ரூபா தந்துட்டேன், இல்லாட்டி 7 ரூபா தந்துட்டேன், இன்னும் 3 ரூபா தரேன், இதை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மினிமமான அந்த ஒரு செயல் வடிவத்தில் ஏதாவது இருக்கணும்ல. இப்போ விவசாயிகள் பிரச்சனையிலேயே இந்த கட்டுரையில் சொல்கிற ஒரு நுணுக்கமான இடம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மாட்டு இறைச்சி கூடங்கள் மீதான கட்டுப்பாடுகள், பசு பாதுகாவலர்கள், இந்த 2 விஷயம் வந்து பாஜக ஒரு அணிதிரட்டலுக்கு, மதவாத அணிதிரட்டலுக்கு பயன்படுத்துறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருந்தது இல்லையா? இதுல இவர் என்ன சொல்றாருன்னா, விவசாயிகள் இதை பார்த்து அச்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. இது பாஜகவுக்கு நெகட்டிவா போயிருக்கு இந்த 2 விஷயமும் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? உண்மைதான் சார். எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க 2 விஷயம், அதாவது 2 விதமான பாஜக மோடியினுடைய ஆர்டிகுலேஷனே ஒரு பெரிய சிக்கல் சார். எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல இந்தியா தான் உலகத்திலே பெரிய மாட்டு இறைச்சி எக்ஸ்போர்ட்டர். என்ன லாஜிக்கு? அது எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாரும் பாஜகவில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து மாட்டு இறைச்சி பசுவதைக்கு எதிரானவங்கன்னு ஒரு நெரட்டிவை உருவாக்குறீங்க. இன்னொன்று என்ன, பசுவை வந்து மாடுகளை வந்து கொல்லக்கூடாதுன்ற ஸ்லாட்டர் வந்து நீங்கள் வந்து அந்த மாடுகளை, வயதான மாடுகளை நீங்கள் விற்க முடியாது அப்படின்னா, விற்கிறதுன்றதே வந்து ஸ்லாட்டரிங்கு தான். அந்த ஸ்லாட்டரிங்கை நீங்கள் தடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், மாடுகளை விவசாயி வச்சு வந்து அதுக்கு தீவனம் போட்டு எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோகி ஆதித்யநாத் வந்த உடனே இந்த பிரச்சனையை உருவாக்கி விவசாயிகள்லாம் மாடுகளை அவுத்து விட்டு ரோட்ல விட்டாங்க. அப்ப எல்லா இடத்துலையும் வந்து அந்த கவு ஷெல்டர்னு சொல்லிட்டு ஒன்று, மாட்டு கூடம்னு சொல்லிட்டு, அப்ப அந்த மாட்டு கூடத்துல விட்டு விவசாயி என் மாட்டுக்கு வந்து நான் தீவனத்துக்கான பணத்தை கட்டணும்ன்றது எப்படி சார்? என்ன நீங்க வந்து ஒரு சட்டம் வந்து என்ன சொல்லுது, மாடுகளை கொள்ளாத, காப்பாத்து, அதுக்கு அப்ப நீ என்ன ஸ்கீமாவது கொண்டு வா. உங்க வயசான மாடெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிறோம், அரசாங்கம் எடுத்துக்கிட்டு ஒரு விலையை கொடுத்துரும், நாங்க வந்து அதை பாதுகாத்துக்கிறோம், வயசான மாடுகளை இங்க கொண்டாந்து விடு, நீ வந்து இங்க விடு, ஆனா நீ மாசம் மாசம் வந்து அதுக்கான செலவை கட்டணும். என்ன அது சார், உள்ளுக்குள்ள சிக்கல் இருக்கு. உள்ளுக்குள்ள இந்த பிரச்சனையை உடைச்சு பாக்குறப்ப அது விவசாய பிரச்சனையா மாறி அப்படின்றீங்க. அடுத்தது வந்து அக்னிவீர் வந்து பிரச்சனை. அது வந்து உத்தரப்பிரதேசத்துல இந்த ஓபிசி வாக்குகளை ரொம்ப அழகா பிரிச்சு கோர்த்ததுல வெற்றிகரமா பாஜக தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த முறை ஓபிசி வாக்குகள் சிதறும் அப்படின்றதுதான் இந்த கட்டுரையாளர் சொல்றது. பாஜகவுக்கு போகாது அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்துன்ற ஒரு நாமன்கிளேச்சரை இந்த ஓபிசிகளை ரொம்ப லாவகமாக வந்து இந்த பார்ப்பன பனியா அதிகாரத்துக்கான எடுபடிகளாக மாத்துற, இல்லாட்டி அவங்களுக்கு உதவுற ஒரு சக்திகளாக மாத்துற ஒரு எஃபர்ட் தான். ஆனால் அவங்களுடைய பேசிக்கான, நீங்கள் அதெல்லாம் அவங்க எல்லாரும் கன்வீனியண்ட்டாக இருப்பாங்க. இந்துன்ற ஐடியாவில் ஒன்றும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே போய் வந்து தென்னிந்தியர்கள் உங்களை வந்து கேவலமாக பேசுகிறாங்க. அது ஒரு மோடி மாதிரி ஒரு இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் சார், பிரதமர், அவர் வந்து ஒரு 2 தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாம் அவங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் போய் பேசுறதுன்றது வந்து எவ்வளவு ஒரு பொறுப்பான பேச்சு, ஒரு பொறுப்பான நிலையில் இருக்கிறவர் தான். அப்போ
அவங்க கிட்ட ஏன் அந்த பேச்சை பேச வேண்டி இருக்குதுன்னா அக்னிவீர் மாதிரியான விஷயம் அங்க இருக்கிற ஓபிசி சமூகத்தினுடைய பிரெட் பட்டர். அதுதான் சார் அவங்க சாப்பாட்டுக்கான இளைஞர்கள்னு இருந்தா பெரிய நம்ம தான் சொல்றோமே, நம்ம வந்து இதில் வந்து 54% இருக்கிறோம். நேஷனல் ஆவரேஜ் வந்து கல்வி இதில் வந்து தமிழ்நாடு 54 இருக்கு, நேஷனல் ஆவரேஜ் 26 இருக்குதுன்னு சொல்கிறோம். உத்தரப்பிரதேசத்தினுடைய கல்வி இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 16 இருக்கும், 15. ஓபிசி வாக்குகள்லையும் ஒரு சிக்கல்னா குறிப்பா இந்த ஜாட் ராஜ்புத் இந்த 2 சமூகத்துக்குள்ளயும் இந்த முறை பாஜக அதை முழுசா அந்த சமூக வாக்குகளை பெறதுல சிக்கல் இருக்குன்றீங்க. ஆமாம் சார், உடனடியான ஒரு பிரச்சனை ஒன்று உருவாயிருக்கு. பாஜக எம்பி ஒருத்தர் வந்து பேசும் பொழுது ராஜபுதனர்களை பற்றிய ஒரு சின்ன நெகட்டிவான ஒரு உரையாடலாம் வச்சிருக்காரு. அதாவது தலித்துகளை கன்சால்டேட் பண்றோம்ன்ற ஒரு ப்ராசஸ்ல நீங்க எதிர்த்து நின்னீங்க. இங்க இருந்த பெரிய வீரமான ஜாதியினரெல்லாம் வெள்ளக்காரனுக்கு பொண்ணு கொடுத்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லி சொல்லிட்டாரு. அந்த ஒரு பேச்சு அதிருப்தியை ஏற்படுத்திடும்ல சார். நான் சார் இந்த நீங்க இப்பதான் நம்ம கரெக்டான புள்ளியை தொடணும். எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி சார். நீங்க இந்த லேண்ட் வந்து ஒரு டிவாஸ்டேட் ஒன்றும் இல்லாத ஒரு பண்படாத ஒரு காஞ்ச நிலமா இருக்கு. அதுல வந்து நீங்க ஒரு இடத்துல ஒரு சின்ன ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு தீயை பொருத்திட்டீங்கன்னு வைங்களேன், அது காட்டு தீ மாதிரி. எதுக்காக எனக்கு கோபம்ன்றது வந்து எனக்கே தெரியாது. ஆனா என்னுடைய ஜாதியை கேவலமா பேசிட்டான போது அது ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு வந்து அது தன்னை பேசினா கூட இல்ல, ஆமா ஜாதியை தப்பா பேசிட்டாங்கன்னா அது ஜாதி தீயா போகுது. அது என்னுடைய டிஸ்கண்டென்ட். இன்னும் சரியா சொல்லணும்னா என்னுடைய திருப்தியின்மை, அதிருப்தி அப்படின்றத எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க. அது இதுவா இருக்கிறது நம்ம ஊர்ல இந்தியா மாதிரி நாட்டுல வந்து ஜாதியா இருக்கிறது இன்னும் மோசமான சார். 3 மாசம் நம்ம குஜராத் வரைக்கும் பார்த்தோமே. நிச்சயமா இதுல இன்னொரு காம்பினேஷன் பத்தி இந்த கட்டுரை சொல்லுது. எஸ்சி எஸ்டி முஸ்லிம்கள் வாக்குகள் வந்து ஒருங்கிணையலாம் அப்படின்றது, அவங்க ஒரு கன்சால்டேட் ஆகலாம் அப்படின்றது இந்தியா கூட்டணிக்கு சாதகமா போயிருமோ? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கட்டுரையாளர் அதை கேபிட்டலைஸ் பண்ற இடத்துல இந்தியா கூட்டணி இல்லைன்றப்ப நீங்க அதை முன்பே சொல்லிட்டீங்க, இந்தியா கூட்டணியை நீங்க அப்படி ஒரு கூட்டணி அலைன்னு பாக்காதீங்கன்னு. ஆனா இந்த வாக்குகள்லாம் ஒருங்கிணைவது யாருக்கு அட்வான்டேஜா இருக்கும்? நிச்சயமா இந்தியா கூட்டணிக்கு தான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சார், பிஎஸ்பி மாயாவதி ஒரு பெரிய ஃபோர்ஸ், அதுல ஒன்றும் குறைச்சே சொல்ல முடியாது. ஆனா அவங்களுடைய அடிப்படையான ஆதரவு தளம்ன்றது ஜாதவ்ன்ற எஸ்சி சமூகம். என்ன நான் ஜாதவ் எப்பயுமே வந்து ஒரு விதமாக மாயாவதிக்கு வாக்களிக்கிறது இல்லை. சொல்லப்போனால் சமாஜ்வாதிக்கும் கூட அவங்க வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா யாதவ் அவங்களுக்கெல்லாம் பிஜேபி ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ஃபாரமாக இருந்தது. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க பிச்சிங் வந்து பிராமின் பனியா பிச்சிங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப ஆப்வியஸாக காட்டினதுக்கு அப்புறம் அவங்க உங்கள் கூட இருக்கிறதுக்கான நியாயம், அவங்களுக்கு எப்படி அக்னிவீர் வந்து ஒரு பெரிய சாபடைஜிங்காக மாறிச்சோ அது மாதிரி உங்களுடைய இது மாறி இருக்கு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, முன்பு சக்சஸ்ஃபுல்லாக இருந்த மாடல் தானே, பிராமணர்கள், பனியாக்கள், தலித்துகள், அது யார் செஞ்சா? மாயாவதியே செஞ்சாங்க அந்த காம்பினேஷனை கூட. ஆமாம் சார், யூபியில் ஒரு பிரதமர் ஒரு முதல்வர், ஒரு தலித் முதல்வர் தன்னுடைய எஃபர்ட்ல ஜெயிச்சு காட்டினாங்க மாயாவதி. இன்னைக்கு அவங்க ரொம்ப அதாவது இன்னைக்கு வந்து ஒரு இந்த எலெக்ஷன்லயே அவங்க வந்து ஒரு நான் என்டிட்டி மாதிரி ஒரு அதாவது ஒரு பொருட்படுத்தத்தக்க சக்தி. அவங்க ஒரு ஸ்பாய்லரா தான் பாஜக பயன்படுத்துச்சு வாக்குகளை 2019. ஆனா இந்த முறை அந்த ஓவர் சைலண்டே பாஜகவுக்கு நெருக்கடி. அது மட்டுமா சைலண்டா மட்டுமா பண்ணிருக்காங்க? சொந்த அண்ணன் பையனை வந்து பார்ட்டியினுடைய லீடரா இருந்து அவர் வந்து பார்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகணும்ன்றதுக்காக பாஜக விமர்சனம் வச்ச உடனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி அடையணும், அது வரைக்கும் அவர் பேச மாட்டாருன்னு சொல்லிட்டா, நீங்க கிரவுண்ட்ல சார் நான் யாரா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு ஒரு கட்சி, உங்களுடைய அமைப்புக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு. அவர் காலத்துல இருந்து பிஎஸ்பின்றது வந்து
தலித் பகுஜன் காம்பினேஷன். ஓ தலித் பகுஜன்றத வந்து அந்த பகுஜன்றதையே விட்டுட்டு தலித்திலே நீங்க ஒரு பகுதியா மாறிட்டீங்கன்னு வந்துங்க. அது ஒரு அது வந்து அவங்க அது ஒரு relevant-ஆ இல்லாம இல்லைன்றது. நிறைவாக பெண்கள் குறித்தும் பேசியிருக்காங்க. சுருக்கமா கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு வந்து பெண்களை அதிருப்தியில ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதும், வீடுகள் ஒதுக்கீடு செஞ்சதுலயும் அதிருப்தி அப்படின்றப்ப, ஏன்னா இது வரைக்கும் சொன்னது பெண்கள் வாக்குகள் தான் பாஜகவுக்கு பெருசா வட மாநிலங்கள்ல கை கொடுக்கணும், அதுலயும் அதிருப்தின்றப்ப சுருக்கமா அவங்க நிறைவு கருத்தா எப்படி பாக்குறீங்க? உத்தரப்பிரதேசம்ன்றது உத்தரப்பிரதேசம்னு மட்டும் பாக்குறதா, இந்த அலை இந்தியா முழுவதும் இப்படிதான் இருக்குமா? இந்தியா முழுவதும் இருக்கும் சார். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்திலையும் இந்த தேர்தலில் மோடி அவர்கள் பேசாத விஷயம் வந்து விலைவாசி வேலை வாய்ப்பு சார். சரி, விலைவாசின்றது எல்லாருக்கும் தெரியுது. சரி, விலைவாசி உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது, எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம். அது ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கிற பெண் மேல, ஏன்னா குடும்பம்ன்றது பெண் மேல ஆங்கர் பண்ணி இருக்கிற விஷயம். சரி சரி, அந்த அம்மா ஏதாவது சோறாக்கினா தான் வீட்டுல சாப்பாடு. சரி, அப்ப அவங்களுக்கு கேஸ் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த விலையை 400 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்கு ஏற்றி வச்சிட்டீங்கன்னு வைங்களேன். ஓகே, அதிருப்தி இல்லாம வேற என்ன வரும்னு சொல்லுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி களம் இருக்கு. உண்மையில களம் நிலவரம் இப்படிதான் இருக்குதா அப்படின்றதெல்லாம் 4ஆம் தேதி தெரியும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி. Happy wedding, என்றும் trending. Happy wedding. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.